ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு ஒரு அருமையான அனுபவம் சொல்லலான் இருக்கேன். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் என்கிற நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தவர் ராமச்சந்திரன் என்பவர். இவருக்கு மகாபெரிவா என்றால் அதீதமான பக்தி. அந்த மகானின் அருளால் தான் ஒரு நல்ல நிலையில் இருந்து வருவதாக எல்லோரிடமும் பெருமையாக சொல்வார். எப்போதெல்லாம் தரிசிக்க சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் காஞ்சிபுரமோ அல்லது மகான் முகாமிட்டிருக்க இடத்திற்கோ கிளம்பி விடுவார். ஒரு முறை மகாபெரிவாளை தரிசிக்க காஞ்சிபுரம் புறப்பட்டார். காஞ்சி மகாபெரிவா போன்ற மகான்களை தரிசிக்க செல்கிற பக்தர்கள் தங்களால் இயன்ற காணிக்கை பொருட்களை வாங்கி சென்று அர்ப்பணிப்பது வழக்கம். பழங்கள், புஷ்பங்கள், முந்திரி, திராட்சை, பாதாம் பருப்பு மற்றும் சமையலுக்கு உண்டான பொருட்களை கொண்டு சென்று கொடுப்பார்கள். பொதுவாக குழந்தைகள், கர்ப்பிணிகள், முதியோர்கள், சன்னியாசிகள் இவர்களை பார்க்க செல்லும்போது வெறும் கையை வீசிக்கொண்டு செல்லக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்லும். நாம் வாங்கி செல்கிற அனைத்தையும் சன்னியாசிகள் சாப்பிடுவார்களா என்றெல்லாம் யோசிக்கக்கூடாது. மகாபெரிவா போன்ற மகான்கள் இருக்கிற இடத்தில் பணியாளர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். கைங்கரியம் செய்கிற தொண்டர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் உணவிட வேண்டும் அல்லவா? தவிர வருகிற பக்தர்களுக்கு அன்னதானமிட வேண்டுமே. காஞ்சி மகானுக்கு எதை வாங்கி கொண்டு போய் அர்ப்பணிக்கலாம் என்று யோசித்தார் ராமச்சந்திரன். அவருக்கு என்ன தோன்றியது தெரியுமா? முருங்கைக்காய். அப்போது அவர் இருந்த இடத்துக்கு அருகே ஒரு வியாபாரி மூட்டை மூட்டையாக முருங்கைக்காய்களை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். என்னது, சன்னியாசியை பார்க்க முருங்கைக்காயா என்று நமக்கு தோன்றுகிறது இல்லையா? பச்சை பசேல் என்று காணப்பட்ட முருங்கைக்காய்களை மூட்டை மூட்டையாக வாங்கி கொண்டார். காஞ்சிபுரம் செல்லும் பஸ்ஸில் ஏறினார். காஞ்சி மகாபெரிவா மிக பெரும் தவசீலர். சாஸ்திரம் வகுத்த நெறிமுறைப்படி ஆச்சாரமாக வாழ்ந்து வருபவர். அவரை தரிசிக்க செல்கிற நாமும் ஓரளவு நெறிமுறைகளை கடைபிடிப்பது முக்கியம். பெரும்பாலான பக்தர்கள் பழங்கள், முந்திரி, பாதாம் என்று வாங்கி செல்வர். ஒருவேளை நல்ல காய்கறிகள் கிடைக்கின்றன என்று வாங்க நேர்ந்தால் பூசணிக்காய், பரங்கிக்காய், வாழைக்காய், புடலங்காய் என்று சாத்வீகமானவற்றை வாங்கி சென்று அர்ப்பணிக்க வேண்டும். இதுதான் பலரும் செய்வார்கள். பாவம், ராமச்சந்திரனுக்கு இது தெரியவில்லை. பேருந்திலிருந்து காஞ்சியில் இறங்கி கொண்டதும் ஒரு ஜட்கா வண்டி வைத்துக்கொண்டு அதில் முருங்கைக்காய் மூட்டைகளை ஏற்றி ஸ்ரீ சங்கரமடத்தின் வாசலில் இறக்கினார் ராமச்சந்திரன். ஒவ்வொரு மூட்டையாக தானே சுமந்து சென்று மகாபெரிவா அமர்ந்திருக்கக்கூடிய திருச்சந்நிதியின் ஓரமாக வைத்தார். அதன் பின் ஸ்ரீமடத்தின் ஒரு மூலைக்கு சென்று கால் கைகளை கழுவி கொண்டார். மகாபெரிவா தரிசனத்துக்காக வந்தார். மகாபெரிவா தன் வழக்கமான இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார். அன்றைக்கு அவ்வளவாக பக்தர்கள் கூட்டம் இல்லை. ஆங்காங்கே ஓரிருவர் அமர்ந்து கொண்டு கண்களையும் இமைக்க மறந்து மகானை தரிசித்துக் கொண்டிருந்தார்கள். கைங்கரியம் செய்து கொண்டிருந்த சிப்பந்திகள் அருகே அமர்ந்திருந்தார்கள். பெரிவா ஏதோ ஒரு புத்தகத்தை மும்முரமாக படித்துக் கொண்டிருந்தார். மகாபெரிவாளுக்கு அருகே சென்றார் ராமச்சந்திரன். அங்கிருந்த ஒரு சிப்பந்தி இவரை விசாரித்துவிட்டு மகாபெரிவாளுக்கு தகவல் சொன்னார். தான் படித்து கொண்டிருந்த புத்தகத்தை அப்படியே மூடி வைத்துவிட்டு ராமச்சந்திரனை அண்ணாந்து பார்த்தார். மகானை வணங்கிவிட்டு சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்து நமஸ்கரித்தார் ராமச்சந்திரன். எழுந்து நின்றார். அந்த இடத்தின் ஒரு மூலையில் அடுக்கி வைத்திருந்த முருங்கைக்காய் மூட்டைகளை மகாபெரிவாளிடம் சைகை மூலம் காண்பித்தார். பெரியவா பார்வை அங்கே திரும்பியது. என்ன இருக்கு அதுல? பெரியவா ஒரு குழந்தை போல கேட்டார். முருங்கைக்காய் பெரியவா. ராமச்சந்திரன் சொல்லி முடித்ததும் பக்கத்தில் கைங்கரியத்துக்கு அமர்ந்திருந்த ஊழியர் எழுந்தார். முருங்கைக்காயா? இதெல்லாம் இங்கே உள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? உடனே அதை வெளியில் எடுத்துட்டு போங்கோ என்றார் கராராக. ராமச்சந்திரனுக்கு தூக்கி வாரி போட்டது. என்னது, முருங்கைக்காய் இங்கே சமர்ப்பிக்க கூடாதா? உடனே ராமச்சந்திரன் அந்த கைங்கரிய அன்பரை பார்த்து, தெரியாம வாங்கிட்டு வந்துட்டேன், மன்னிச்சிருங்கோ என்றார். பெரியவாளுக்கு ஏதாவது சமர்ப்பிக்கணும்னா என்ன கொடுக்கணும்னு ஆற்றுல இருக்கிற பெரியவாளை கேட்டுண்டு வாங்கிட்டு வரணும். புரியறதா? சரி,
இந்த மூட்டைகளை எல்லாம் முதல்ல எடுத்துட்டு போங்க என்றார் அவர். கைங்கரியம் செய்யக்கூடிய சிப்பந்திக்கும் ராமச்சந்திரனுக்கும் நடந்து கொண்டிருந்த சம்பாஷணையை பார்த்தபடி இருந்தார் மகா பெரியவா. ஆனால் எதுவும் பேசவில்லை. சரி, பெரியவாளை பார்த்தாகிவிட்டது, அவருக்கு நமஸ்காரமும் பண்ணியாகிவிட்டது. இதுவே நமக்கு பெரிய ஆசீர்வாதம். முருங்கைக்காய் மூட்டைகளை வெளியில் எடுத்துட்டு போய் என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் என்று தீர்மானித்து மூட்டைகள் இருக்கிற இடம் நோக்கி நகர்ந்தார் ராமச்சந்திரன். அப்போது கை விரல்களால் ஒரு சொடக்கு போடுகிற சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தார் ராமச்சந்திரன். மகா பெரியவா ஒரு புன்னகையோடு ராமச்சந்திரனை தன் அருகே வருமாறு சைகையால் அழைத்தார். கைங்கரியம் செய்து கொண்டிருந்த சிப்பந்தி எதற்காக இருக்கும் என்று யோசித்தபடி ராமச்சந்திரனை நெருங்கி பெரியவா அழைப்பதாக தெரிவித்தார். பெரியவா அருகே வந்தார் ராமச்சந்திரன். கனிவுடன் தன்னை பார்த்து கொண்டிருக்கும் அந்த பரபிரம்ம சொரூபத்துக்கு ஒரு சாஷ்டாங்க நமஸ்காரத்தை மீண்டும் செய்தார். எழுந்து நின்றார். தன் அருகே இருந்த சிப்பந்தியை பார்த்து, அவனுக்கு மடத்தில் முருங்கைக்காய் சேர்த்துப்பாளா மாட்டாளான்னு தெரியலடா, பாவம், ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்துட்டான், அவனை கோவிக்க கூடாது என்று சொல்லிவிட்டு ராமச்சந்திரனிடம் திரும்பினார் மகா பெரியவா. ராமச்சந்திரன் ஆனந்த வெள்ளத்தில் மிதந்தார். சிப்பந்தி பேசிய வார்த்தைகளுக்கு மகா பெரியவாளின் வார்த்தைகள் ஒத்தடம் கொடுப்பது போல இருப்பதை உணர்ந்தார். நீ தெரியாம வாங்கிட்டு வந்துட்ட, பரவாயில்ல. உனக்கு இப்ப டைம் இருக்கா? அர்ஜென்ட்டா மெட்ராஸ் போகணுமா? உங்களோட சந்நிதிக்கு வந்துட்டா டைம் பத்தி எனக்கு கவலை இல்லை பெரியவா. உன்னோட காணிக்கையை நான் ஏத்துக்கணும், அதுக்கு ஒரு வழி இருக்கு. சரி, நீ எங்க உத்தியோகம் பண்ற சொன்னார். உனக்கு பார்ட்டர் சிஸ்டம் பத்தி தெரியுமா? தெரியும் பெரியவா, கேள்விப்பட்டிருக்க. அப்படின்னா என்ன பெரியவா கேட்டார். நாம ஒரு பொருளை கொடுத்துட்டு அந்த பொருளோட மதிப்புக்கு ஈடாக வேறு ஒரு பொருளை பிறரிடமிருந்து வாங்கிக் கொள்வது. பண்டைய காலத்தில் இதைத்தான் நம் முன்னோர்கள் பெரும்பாலும் பண்ணிட்டு இருந்தா. எங்கள் அம்மாவே கிராமத்தில் இருந்தப்போ பக்கத்தாத்து மாமி கிட்ட கொஞ்சம் காப்பி பொடி வாங்கிட்டு அதுக்கு சமமாக சர்க்கரை கொடுப்பா என்று பார்ட்டர் பற்றி விரிவாக எடுத்துரைத்தார் ராமச்சந்திரன். பலே, அதேதான். காஞ்சிபுரத்தில் காய்கறி மார்க்கெட் இருக்கு. இந்த முருங்கைக்காய் அத்தனையும் எடுத்துட்டு போ. அங்கே பழனி ஆண்டி கடை எங்கே இருக்குன்னு விசாரிச்சுக்கோ. அவன்கிட்ட இந்த முருங்கைக்காய் மூட்டை அத்தனையும் கொடுத்துட்டு இதுக்கு பதிலாக வாழைக்காய்களை வாங்கிட்டு வா. வாழைக்காய்கள் எத்தனை இருந்தாலும் மடத்துக்கு யூஸ் ஆகும். மகா பெரியவா இப்படி ஒரு வழி சொன்னதும் ராமச்சந்திரனுக்கு ஆனந்தமான ஆனந்தம். என்னடா அது, மகா பெரியவா இதை எடுத்துக்காம போனா என்ன பண்றது, கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கோமே என்ற கவலையில் இருந்தவருக்கு மகானே ஒரு தீர்வை சொல்லிவிட்டார். பிறகென்ன, ஒரு ஜட்கா வண்டியை பிடித்து காய்கறி மார்க்கெட் போனார். பழனி ஆண்டியை பார்த்தார். விவரம் சொன்னார். மடத்து சாமிகிட்டேருந்து வரீங்களா என்ற பழனி ஆண்டி முருங்கைக்காய்களுக்கு சமமான வாழைக்காய்களை கொடுத்தார். அவற்றை அதே ஜட்கா வண்டியில் ஏற்றி கொண்டு வந்து மகா பெரியவா திருச்சன்னதியில் சேர்த்த பிறகுதான் ராமச்சந்திரன் பெருமூச்சு விட்டார். எவ்வளோ ஒரு அருமையான அனுபவம். எல்லாத்துக்குமே ஒரு அழகான தீர்வை சொல்லிடுறா மகா பெரியவா. கொண்டு வந்த பக்தரோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவருடைய காணிக்கையை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அதுக்கும் ஒரு அருமையான வழியை சொல்லி மகா பெரியவாளோட கருணையே கருணை, கருணாமூர்த்தி. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நமஸ்காரம்.